Hi friends, good evening. So நம்மளோட அடுத்த வீடியோ ரிலேட்டட் டு நர்சிங் ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட். ஸோ நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கோம் உங்களோட ஸ்டடீஸை வந்து கண்டினியூ பண்ணுங்கன்னு. ஸோ அதோட அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பாருங்கள், அடுத்த வேக்கன்சி வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேக்கன்சி அடுத்தடுத்து ஒவ்வொரு மாதமும் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு மணியும் போய் எக்ஸாம் எழுதுறதுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு உள்ள அந்த மணியும் நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் உங்களோட வேலை. அடுத்தடுத்து ஏதாவது ஒரு எக்ஸாம் வரும், நீங்கள் உங்களோட ஸ்டடீஸை கண்டினியூவாக படிச்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. ஸோ அடுத்தடுத்த வேக்கன்சி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அடுத்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷிலாங்லேருந்து நமக்கு வந்து ஒரு வேக்கன்சி வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் தான், அட்டானமஸ் பாடி. ஸோ லைக் எய்ம்ஸு, பிஜிஐ, ஜிப்மரு, நிம்மான்ஸ் இது மாதிரி இதுவும் ஒரு அட்டானமஸ் பாடி. சேலரி எல்லாமே வந்து உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக இருக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட அந்த எக்ஸாம் அந்த நோட்டிஃபிகேஷனோட ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அதை படிப்போம், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், புரியும்னு நம்புகிறோம். ஸோ இது மாதிரி நம்ம சேனல் தி நர்ஸ் பார்ன் டு சர்வ்ங்கிற சேனலில் நம்ம எவ்ரி வீக் அப்படி இல்லைனா எவ்ரி 2 வீக்ஸ் ஒன்ஸ் நம்ம வந்து ஏதாவது ஒரு ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அது நம்மளோட பசங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்த நர்சிங் ஆஃபீஸர் நோட்டிஃபிகேஷன், அதாவது ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. ஸோ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களை கிளியர் பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு நான் வந்து அதில் ரிப்ளை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவேன். பட் நம்மவும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால இதில் வந்து ரிப்ளை கொடுக்குறது வந்து இமீடியட்டாக பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கமெண்ட்ஸ்க்கு நான் கண்டிப்பாக கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஸோ அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுற அந்த பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயினிங்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த ஜாயினிங் பட்டனை நீங்கள் அமுத்தி நீங்கள் என்னோடய சேனலுக்கு மெம்பர் ஆனீங்கன்னா என்னோட மெயில் ஐடி உங்களுக்கு ஷேர் ஆகும். ஸோ அந்த மெயில் ஐடி மூலமாக நீங்கள் இமீடியட்டாக என்கிட்டருந்து நீங்கள் ரெஸ்பான்ஸ், அதாவது உங்களோட குவரிக்கு உங்களோட டவுட்டுக்கு என்கிட்டருந்து நீங்கள் வந்து ரெஸ்பான்ஸ் வாங்கிக்க முடியும். உங்களோட எல்லா டவுட்டையும் நான் கிளியர் பண்ணுவேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கமெண்ட்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் விருப்பம் இருந்தால் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் என்னென்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, ஸோ இதில் வந்து எவ்வளோ வேக்கன்சி, எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ வீடியோ நார்த் ஈஸ்டர்ன் இந்திரா காந்தி ரீஜனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த் அண்ட் மெடிக்கல் சயின்ஸ், மேடியாடாக், ஷிலாங். ஸோ இதை நம்ம படிக்கக்கூட முடியல, ஷிலாங்கில். ஸோ இது வந்து நார்த் ஈஸ்டர்ன், ஸோ அந்த பகுதி பார்ட்டில். ஸோ இதுக்கு வந்து ஷார்ட்டாக NEIGRIHMS அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங் தான், அட்டானமஸ் பாடி. ஸோ இதில் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு என்ன மேனேஜ்மெண்ட் என்ன அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ஒரு மேனுவல் மாதிரி கொடுத்துருக்காங்க. எப்போ ஸ்டார்ட் ஆகும், எப்போ முடியும், என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறதுக்கு. ஸோ ஃபுல் டீட்டெயில் நம்ம சொல்லுவோம் ஒன் பை ஒன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரியும். ஸோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டெப்ஸ் வந்து அடுத்தடுத்து நம்ம என்ன சொல்கிறோங்கிறது புரியாது. அப்புறம் நீங்கள் வந்து கன்ஃபியூஷனில் கொஷின் கேட்குறாப்புல ஆயிடும் கமெண்ட் பாக்ஸில். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆன்லைன் மேனேஜ்மெண்ட் மேனுவல் ஆஃப் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ரெக்ரூட்மெண்ட் டு த போஸ்ட் ஆஃப் நர்சிங் ஆஃபீஸர். ஸோ ஒன்லி ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான், ஆஃப்லைன் கிடையாது. ஸோ அப்ளிகேஷனும் வந்து ஆன்லைனாக தான் உங்களுக்கு இருக்கும். எக்ஸாமினேஷன் சென்டர், ஸோ அந்த ஷிலாங் அந்த இன்ஸ்டியூட்லேருந்து எக்ஸாமினேஷன் செல்லேருந்து எல்லா ரெக்ரூட்மெண்ட்டும் அப்படி தான் நடக்கும். ஒவ்வொரு இன்ஸ்டியூட்லேயும் ரெக்ரூட்மெண்ட் செல்லுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அங்கே எக்ஸாமினேஷன் செல்லேருந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் நடக்கும். தென் பெர்மியபிள் வில் கண்டக்ட் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபார் எலிஜிபிள் அப்ளிகன்ஸ் ஃபார் த ரெக்ரூட்மெண்ட் ஃபில்அப் ஆஃப் போஸ்ட் நர்சிங் ஆஃபீஸர் எகெயின்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் டேட்டட் 26 February 2019. ஸோ இதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து 2019 கொடுத்தது. பட் அதோட கண்டினியூஷன் தான் இப்போது. இதோட அப்ளிகேஷன் வந்து மறுபடியும் இன்கேஸ் அவங்க அப்போ கொடுத்துருந்தாங்கன்னா கூட இதோட அப்ளிகேஷன் வந்து மறுபடியும் இப்போ ஓப்பன் ஆகும். அது எந்த டேட்னு நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேன், கண்டினியூஸாக சொல்கிறேன். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தது வந்து 26 February 2019. ஸோ 3 இயர்ஸ்க்கு முன்னாடி கொடுத்தது. The examination henceforth shall mean the online examination
as defined above. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான் நடக்கும். The examination cell will conduct the online written test on behalf of institute under the direct supervision and control of the dean. ஸோ டீனோட கண்ட்ரோலில் அவரோட சூப்பர்விஷனில் இந்த எக்ஸாமினேஷன் நடக்கும், ரிட்டன் எக்ஸாமினேஷன் and control examination of Shillong. The operational procedure and rules and regulation to be followed by the examination will be as per existing procedures followed in the competitive recruitment examination of அந்த இன்ஸ்டியூட். ஸோ இதில் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே வந்து அந்தந்த இன்ஸ்டியூட்டுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அட்டானமஸ் பாடினா அவங்களே வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அக்கார்டிங் டு தட் வந்து இதில் வந்து எக்ஸாமினேஷன் உங்களுக்கு நடக்கும். ஸோ அது வந்து மேக்ஸிமம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ரூலாக தான் இருக்கும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக 1-2 அவங்க வந்து அவங்களுக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. தென் பேக்ரவுண்டு நம்பர் ஆஃப் போஸ்ட் டு பி ஃபில்ட் அப் அஸ் அட்வர்டைஸ்டு. ஸோ எவ்வளோ போஸ்ட்னா நர்சிங் ஆஃபீஸர் 231. ஸோ 231 போஸ்ட்டு. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஜிப்மரை கேல்குலேட் பண்ணும்போது கம்பேர் பண்ணும்போது டபுளாக இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லோரும் நம்ம தமிழ் பீப்புள் எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கிடச்சின்னா நார்த் ஈஸ்ட்டில் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும், நல்ல கிளைமேட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், மக்களும் வந்து ரொம்ப இன்னோசண்ட்டாக இருப்பாங்க, உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும், சர்வை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு பிடிக்கலனா கூட அங்கே ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த எக்ஸாம் வரப்போ நீங்கள் வந்து வேறு எக்ஸாம் எழுதி கூட வந்துடலாம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஸோ 231 போஸ்ட்டுங்கிறது வந்து ரொம்ப ஹியூஜ். ஸோ இன்னொன்று என்னென்னா இதில் ஸ்கில் டெஸ்ட் கிடையாது, வேறு அதர் சப்ஜெக்ட், அதாவது நர்சிங் சப்ஜெக்ட் மட்டும்தான், அதர் சப்ஜெக்டே இங்கே கொஷின்ஸ் கிடையாது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ். ஸோ அதெல்லாம் இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். எக்ஸாம் சென்டர்லாம் எங்கே இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ நர்சிங் ஆஃபீஸர் 231 போஸ்ட்டு. அதில் எஸ்சிக்கு 34, எஸ்டிக்கு 17, ஓபிசிக்கு 62, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 23 அண்ட் அன்ரிசர்வ்டுக்கு வந்து 95. Allowing the candidate to sit in the examination does not mean that she eligible for final recruitment in the concerned post applied. ஸோ நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடைச்சிருக்கணும் கன்ஃபார்ம் கிடையாது. ஸோ அதுக்கு ஷூரிட்டி கிடையாது அப்படிங்கிறது தான் அது எல்லா இதுலேயும் சொல்கிறது தான். ஸோ கேண்டிடேட் மஸ்ட் மீட் த ப்ரூஃப் தி எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஆல்ரெடி லேட் டவுன் ஃபார் த கன்சர்ன் போஸ்ட் அண்ட் மெடிக்கலி ஃபிட். ஸோ நீங்கள் நம்ம எல்லா ரெக்ரூட்மெண்ட்லேயும் சொல்கிற மாதிரி உங்களோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து ஃபுல்ஃபில் ஆகிருக்கா, நீங்கள் மெடிக்கலி ஃபிட்டாக இருக்கீங்களா, அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதான் இதில் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, பர்சனல் இன்வால்வ்டு இன் த எக்ஸாமினேஷன் கண்டக்ட். ஸோ பர்சனல், ஸோ யாரெல்லாம் இதில் இன்வால்வ் ஆகிருப்பாங்கன்னா ஹைரார்கி ஆஃப் கண்டக்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் செல் வில் கண்டக்ட் த செட் எக்ஸாமினேஷன் வித்தின் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாடி ஸ்ட்ரக்சர்ட் பிலோ. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்குன்னு அவங்க வந்து ஒரு எக்ஸாமினேஷன் பாடியை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் வந்து சீஃப் எக்ஸாமினேஷன் கண்ட்ரோலர் வந்து டீனு, எக்ஸாமினேஷன் கண்ட்ரோலர் வந்து கண்ட்ரோலர்னே ஒருத்தர் இருக்கிறாரு, தென் கோஆர்டினேட்டர் வந்து சப் டீனு, தென் சூப்பர்வைசர் வந்து அவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, அவங்க தான் சூப்பர்வைசராக அதில் வந்து ஆக்ட் பண்ணுவாங்க. தென் டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, இது வந்து யார் வந்து அவங்களோட ஒர்க் என்ன அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு தேவையில்லை. சீஃப் கண்ட்ரோலருக்கு என்ன வேலை, கண்ட்ரோலருக்கு என்ன வேலை, கோஆர்டினேட்டருக்கு என்ன வேலை, சூப்பர்வைசர் என்ன வேலைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது நமக்கு தேவையில்லை. தென் அதர் பர்சனல் யாருன்னா ஆல் ஆஃபீஸர்ஸ் அண்ட் ஸ்டாஃப் ஆஃப் த எக்ஸாமினேஷன் செல் வில் பி ஆக்டிவ்லி இன்வால்வ் வித் த ஃபெசிலிட்டேட் தி என்டையர் ப்ராசஸ் எக்ஸாமினேஷன் அண்ட் அதர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டி. ஸோ இது வந்து வேறு யாரெல்லாம் இதில் வந்து இன்வால்வ் ஆவாங்க அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. தென் ரெமுனரேஷன், ஸோ இது வந்து நமக்கு தேவையில்லை. அது வந்து கண்ட்ரோலருக்கு அதில் எக்ஸாமினேஷனில் யாரெல்லாம் அந்த குழுவில் வந்து யாரெல்லாம் இருக்காங்க, பர்சனலாக யாரெல்லாம் இருக்காங்க, அந்த எக்ஸாமினேஷன் பாடியில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்குற அந்த மணிக்காக அது. தென் தி எக்ஸாமினேஷன், ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஷெட்யூல், ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வில் பி அவைலபிள் ஃபார் த கேண்டிடேட் டு வேலிடேட் தர் டேட்டா ஃப்ரம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வில் பி அவைலபிள் ஃபார் த கேண்டிடேட் வந்து 8th October 2022 to 18th October 2022. ஸோ அக்டோபர் 8ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி அக்டோபர் 18th வரைக்கும் 18th இது வந்து கம்ப்ளீட் ஆகிடும். தென் சென்டர் ஆஃப் புக்கிங் ஃபார் த எக்ஸாமினேஷன் அண்ட் ஸ்லாட் கன்ஃபர்மேஷன் ஃப்ரம். ஸோ நீங்கள் வந்து எங்கே வந்து எக்ஸாம் எழுதுவீங்க அப்படிங்கிறத வந்து 19th October 2022 to
30th அக்டோபர். ஸோ அந்த போர்ட்டல் வந்து உங்களுக்கு வந்து அந்த டேட்டில் வந்து ஓப்பன் ஆகும். சென்டர் ஆஃப் புக்கிங் ஃபார் த எக்ஸாமினேஷன் அண்ட் ஸ்லாட் கன்ஃபர்மேஷன் அந்த டேட்டில் ஆகும். கன்ஃபர்மேஷனும் அந்த டேட்டில் ஆகிடும். தென் இஷ்யூவிங் ஆஃப் ஆன்லைன் அட்மிட் கார்டு வந்து உங்களுக்கு ஆன்லைன் அட்மிட் கார்டு வந்து உங்களுக்கு அடுத்த ஒரு 18th அப்புறம் அப்ளை பண்ண அந்த டேட் முடிஞ்சதுக்கப்புறம் நியர்லி ஒரு 10 to 15 டேஸ்க்கு அப்புறம் 2nd நவம்பரில் உங்களுக்கு 2nd நவம்பர்லேருந்து 18th நவம்பர் வரைக்கும் உங்களுக்கு வந்து அட்மிட் கார்டு வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். தென் கேண்டிடேட் query regarding the examination from. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா 9th நவம்பர்லேருந்து 12th நவம்பருக்குள்ளே நீங்கள் உங்களோட queries வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கு அவங்க வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறப்போ அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போ அதில் உங்களுக்கு வந்து காண்டாக்ட் அந்த டீட்டெயில் கொடுப்பாங்க. தென் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் 17th நவம்பர். ஸோ 17ஆம் தேதி நவம்பர் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். டியூரேஷன் வந்து 2 செஷனாக இருக்கும். டோட்டலாக 120 minutes ஃபார் ஈச். ஸோ 2 செஷனாக வந்து எக்ஸாம் நடக்கும். ஒன்று வந்து மார்னிங் 10 AM to 12 PM. ஸோ 10, 11, 12 2 hours. தென் ஆஃப்டர்நூன் ஒரு செஷன் வந்து 2 PM to 4 PM. ஸோ 2 செஷனாக வந்து எக்ஸாம் நடக்கும். ஸோ அதான் இதில் சொல்லியிருக்காங்க. இடம் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் வில் பி இன்டிமேட்டட் ரெகார்டிங் த வென்யூ ஆஃப் எக்ஸாமினேஷன் த்ரூ தர் இண்டிவிஜுவல் அட்மிட் கார்டு. உங்களுக்கு அட்மிட் கார்டில் வந்து உங்களுக்கு எந்த இடம் உங்களுக்கு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க, எக்ஸாமினேஷன் சென்டர் அலாட் பண்ணியிருக்காங்கன்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ ஐடி ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் வில் ஹாவ் டு கேரி த ஆத்தென்டிக் ஐடென்டிட்டி ப்ரூஃப் இன்க்ளூட் ஐடென்டிட்டி கார்டு ஃப்ரம் த கரண்ட் எம்ப்ளாயிங் அத்தாரிட்டி. ஸோ இன்கேஸ் நீங்கள் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட கரண்ட் எம்ப்ளாயி ஐடி எடுத்துகிட்டு போகலாம், பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போகலாம், டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துகிட்டு போகலாம், பாஸ்போர்ட் வித் ஃபோட்டோகிராஃப், ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் issued by the gazetted officer, school principal on official letterhead, then ஆதார் கார்டு வித் ஃபோட்டோகிராஃப், தென் டொமைசல் சர்டிஃபிகேட் வித் ஃபோட்டோ. ஸோ இதில் கொடுத்துருக்க அந்த டாக்குமெண்ட்ஸில் எது வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். பட் உங்களோட ஃபோட்டோ அந்த டீட்டெயில் எல்லாமே சர்டிஃபிகேட் உள்ள மாதிரி கிளியராக இருக்கிறது உங்களுக்கு சேஃபு. தென் மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான் இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். த கொஸ்டின் வில் பி சிங்கிள் பெஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்டிவ் டைப். ஸோ ஆப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். எது வந்து கரெக்டான ஃபஸ்ட் ஆன்சர் அப்படிங்கிறது தான் சிங்கிள் பெஸ்ட் ஆன்சர் தான். தென் ஈச் ஆன்சர் வித் கரெக்ட் ரெஸ்பான்ஸ் ஷால் பி அவார்டட் 1 மார்க்கு. கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா 1 மார்க்கு. 0 marks வில் பி அவார்டட் ஃபார் த கொஸ்டின்ஸ் நாட் ஆன்சர்ட் ஆர் ராங்லி ஆன்சர்ட். ஸோ தப்பாக ஆன்சர் பண்ணாவோ அப்படி இல்லை நீங்கள் வந்து அதுக்கு வந்து 0 மார்க் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஆன்சர் பண்ணலனாலும் அதுக்கு 0 மார்க், விச் மீன்ஸ் நெகட்டிவ் மார்க் கிடையாது. தி எக்ஸாமினேஷன் வில் பி கண்டக்டட் இன் த இங்கிலீஷ் மீடியம் ஒன்லி. ஸோ இங்கிலீஷில் தான் எக்ஸாம் நடக்கும். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மார்க்ஸ் அண்ட் சிலபஸ். ஸோ இதில் வந்து சிலபஸ் உங்களுக்கு என்ன இருக்குன்னா நர்சிங் சப்ஜெக்ட் தான். 100 marks தான் கொஸ்டின்னு. ஈஸியாக உங்களுக்கு செலக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இன்கேஸ் அதர் சப்ஜெக்டில் உங்களுக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க இதில் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏஜ்லாம் இதில் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல, நம்ம பார்ப்போம். தென் மெடிக்கல் சர்ஜிக்கல் நர்சிங்கிலேருந்து கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங், அப்ஸ்ட்ரக்டிவ் அண்ட் கைனகாலஜி, சைல்டு ஹெல்த் நர்சிங், மென்டல் ஹெல்த் நர்சிங், தென் இங்கிலீஷ். ஸோ ஸ்பெசிஃபிக்காக இங்கிலீஷ்லேருந்து உங்களுக்கு மார்க்ஸ் வரும். ஸோ அது வந்து ரொம்ப அதிகமாக வராது, 4-5 மார்க் வரும்னு நினைக்கிறேன். தி ரிசல்ட்டு declaration of the results merit list for the above post will be based on the strictly on the candidate performance in the online written test பொறுத்து தான் உங்களோட declaration of result இருக்கும். ஸோ இதில் வந்து இன்கேஸ் 2 பேர் வந்து இன்டர்சே மெரிட், அது வந்து தி கேஸ் ஆஃப் 2 or more candidates secure equal marks in the examination, their intersay merit shall be determined by the date of birth. Candidate older age in the will rank higher to the கேண்டிடேட் ஹூ இஸ் அண்ட் ஜூனியர் இன் த ஏஜ். ஸோ யார் வந்து ஜூனியராக இருக்காங்களோ அவங்களுக்கு மார்க் வந்து ஃபஸ்ட்டு வந்து யார் அதிகமான ஏஜ் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. தென் ரிசல்ட்ஸ் இன்க்ளூடிங் மார்க்ஸ் obtained by the candidate will be provided by the examination cell to the concerned section of the administration as mentioned above. So results including marks obtained by the candidate will be provided by the examination cell to the concerned section ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் as mentioned. ஸோ இது வந்து உங்களோட மார்க்ஸ் எல்லாமே வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பிரான்ச்சுக்கு போய்டும். பேஸ்ட் ஆன் திஸ் மெரிட் லிஸ்ட் ஸோ ப்ரிப்பேர்டு கன்சர்ன் செக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஸோ அதெல்லாம் அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்லாம் வந்து யார் எங்கே நடக்கும், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் 3ல் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரிசல்ட்ஸ் ஆஃப் கேண்டிடேட் அப்பியர்ஸ் இந்த எக்ஸாமினேஷன் வில் பி மேட் அவைலபிள் பை த இன்ஸ்டியூட் ஆஃப் வெப்சைட். ஸோ இந்த ரிசல்ட் வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஓவர் ஆனதுக்கப்புறம் உங்களோட ரெக்ரூட்மெண்ட் இவங்களோட வெப்சைட்டில் வந்து
உங்களுக்கு வந்து போடுவாங்க. தி செலெக்ஷன் ப்ராசஸ், தி ஃபைனல் செலெக்ஷன் ஆஃப் த கேண்டிடேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் வில் பி ஸ்ட்ரிக்ட்லி ஆன் த பேசிஸ் ஆஃப் த மெரிட் லிஸ்ட் ஆன் த ரிட்டன் டெஸ்ட். ஸோ மெரிட் லிஸ்ட்டை பொறுத்து தான் நீங்கள் எவ்வளோ ரிட்டனில் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் செலெக்ஷனு. ஸ்கில் டெஸ்ட் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. கேண்டிடேட் செக்யூரிங் பிலோ த 35 மார்க்ஸ் வில் பி நாட் பி கன்சிடர்ட் த மெரிட் லிஸ்ட். ஸோ நீங்கள் வந்து 35 மார்க்ஸ் கீழே எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ஃபெயிலு, உங்களோட லிஸ்ட்டில் நியமாக வராது. தி ஆஃபர் ஆஃப் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வென் மேட் வில் பி த ப்ரொஃபஷனல் சப்ஜெக்ட் டு த வெரிஃபிகேஷன் credential by the competent authority. Vacancies are provisional and subject to the variation. ஸோ இது வந்து அப்பாயின்மெண்ட் பற்றியும் அது இல்லாமல் வேக்கன்சி பற்றியும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து வேரி ஆகலாம், ஸோ அது கம்மியாகவும் கூடவும் ஆகலாம். தி டைரக்டர் ஸோ ரிசர்வ்ஸ் த ரைட். ஸோ அவருக்கு வந்து டைரக்டருக்கு வந்து எல்லா ரைட்ஸும் உண்டு. இது எல்லா எக்ஸாமினேஷன் எல்லா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்லையும் சொல்கிறது. தென் மிஸ்செலினியஸ் டிஏடிஏ வந்து கொடுக்க மாட்டாங்க, எக்ஸாமுக்கு போகிறதுக்காக உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. will be online examination, there will be no provision of the rechecking and re-evaluation. ஸோ இது வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருந்தாலும் அவங்க வந்து உங்களுக்கு ரீசெக் பண்ணுறதுக்கோ ரீஎவாலுவேஷன் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு வந்து அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. கேண்டிடேட் who are unable to appear the schedule. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாம் டேட்டில் வந்து உங்களுக்கு அப்பேர் ஆக முடியலன்னா நீங்கள் வந்து மறுபடியும் அப்படியே ஆகிறதுக்கு அவங்க வந்து வாய்ப்பெல்லாம் அவனுக்கு கொடுக்க மாட்டாங்க, அவ்வளோதான், கேன்சல். தென் டிசிஷன் ஆஃப் டைரக்டர் வில் பி ஃபைனல். ஸோ டைரக்டர் எடுக்கிற முடிவு தான் வந்து ஃபைனல். ஸோ இது எல்லா இடத்துலையும் சொல்கிறது தான். தென் லீகலாக வந்து உங்களுக்கு ஏதாவது டிஸ்பியூட் இருந்தது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அங்கே ஷில்லாங் அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து கோர்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதை தவிர நீங்கள் வந்து உங்களோட மால் ப்ராக்டிஸ் ஏதாவது பண்ணீங்க, மிஸ்பிஹேவ் ஏதாவது பண்ணீங்க, எக்ஸாமினேஷனில் யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறது, காப்பி அடிக்கிறது, கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே ஸ்ட்ரிக்டாக லீகல் ஆக்ஷன் எடுப்பாங்க, அது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ரெக்ரூட்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது வந்து அவங்களோட மேனுவல், அதாவது ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் என்ன நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெக்ரூட்மெண்ட்டுக்குன்னு அடுத்தது ஒரு நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க அப்ளை பண்ணுறப்ப, அப்போ வந்து ஃபுல் டீட்டெயில் கொடுப்பாங்க எப்படி அப்ளை பண்ணுறது என்ன ஏதுன்னுட்டு. ஸோ அந்த வீடியோ வேணுனாலும் நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும், நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ மறக்காமல் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் சேர்ந்து போய் எக்ஸாம் எழுதுங்க. நல்லா படிச்சிருக்கவங்க இன்னும் நல்லா படிங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து ஸ்கில் டெஸ்ட் கிடையாது, அதர் சப்ஜெக்ட் கிடையாது. ஸோ இதில் வந்து இதுதான் பாசிட்டிவ். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நல்லா படிங்க. அடுத்த நோட்டிஃபிகேஷனில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்.